حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணீரையும் அகில உலக மக்கள் அல்லாஹ்வை பயந்து அழுத கண்ணீரையும் எடை போட்டால் ஆதமுடைய கண்ணீர் மிகைக்கும் என்று சொன்னார். அவ்வளவு அழுதுட்டு போயிட்டாங்க பாப்பா. ஏன் அழுதார்கள்? அல்லாஹ்வுக்கு நாம வருத்தத்தை உண்டாக்கிட்டோமே, அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறிட்டோமே, அல்லாஹ் நம்ம பேர்ல சந்தோஷமா இருந்தானே, அதை நம்ம கெடுத்துக்கிட்டோமே. அன்பர்களே, உண்மையில் இது அவங்களுக்கு தான் தெரியும். ஏண்டா அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செஞ்சார், ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா. ஆதமே ஹவ்வாவே, உங்கள் இருவரையும் ஷைத்தான் இங்கிருந்து வெளியாக்காது இருக்கட்டும். ஏன்னா அவன் உங்க விரோதி, நான் தடுத்து இருக்கிறேன். அவன் அதை ஏவுவான். ஷைத்தானுக்கு அடையாளம் இன்னைக்கு விளங்கிங்க. அல்லாஹ் தடுத்ததை ஏவுவான், அல்லாஹ் ஏவியதை தடுப்பான். யாருங்க? எல்லாத்துக்கும் அடையாளம் தெரிஞ்சு போச்சுங்களா? சரி, இப்ப அவன் எப்படி எல்லாம் வருவான்? மினல் ஜின்னதி வன் நாஸ், அதாவது உள்ளத்துல ஜின்னுடைய தோரணையில வந்து உள்ளுக்குள்ளால போடுவான். அல்லாஹ் ஏவனதை தடுப்பான், அல்லாஹ் விலக்கனதை செய்ய சொல்லி தூண்டுவான். வெளியில வந்தா தாய் போர்வையில வருவான், தகப்பன் போர்வையில வருவான், கூட்டாளி போர்வையில வருவான், ஷைக் போர்வையில வருவான், எல்லா போர்வையிலும் வரும். நமக்கு அடையாளம் கொடுத்தது பிறகு நாம தான் விளக்கி. அல்லாஹ் விலக்கனதை செய்ய சொல்லி தூண்டுவான், அல்லாஹ் செய்ய சொன்னதை தடுப்பான், செய்ய விடாம கெடுப்பான். இது ஷைத்தானுடைய அடையாளம். விளங்கி போச்சுங்களா? அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 அன்பர்களே அல்லாஹ் தஆலாவுக்கு இரக்கம், அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டினான். அவர்களுடைய தௌபா அல்லாஹ் கபூல் செஞ்சு, அதாவது அவர்கள் பரிபூர்ணமாக மன்னித்து பழைய அந்தஸ்து அந்த நபி அவர்கள் அந்த பரிசுத்த நபியாகவே அல்லாஹ் அவர்கள் ஆக்கிவிட்டார். ஆனா அவங்க செய்தது என்ன அன்பர்களே? அல்லாஹு தஆலாவுக்கு வந்த வருத்தத்தை மாற்றினார், அரும்பாடுபட்டு மாற்றினார். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, மோமினான அடியான் ஒரு சிறு பாவத்தை செய்திட்டாலும், ஒரு சிறு குற்றத்தை செய்தாலும், ஏதோ ஒரு மலை வந்து தன் தலைக்கு மேலாக தன்னை அழுத்தி நாசமாக்கி விடுமே, அந்த விதமாக அந்த பாவத்தை நினைத்து பயப்படுவார்கள் மோமின். முனாஃபிகா இருந்தா, இனி வெளிப்படையிலே ஈமான ஒப்புக்கொண்டு உள்ள இஸ்லாமிய சம்பிரதாயங்கள் வெறுப்பா இருந்தா, நிஃபாக் இருந்தா, பெரிய பெரிய பாவங்களை செய்திட்டாலும் ஏதோ மூக்கல ஒரு ஈ உட்கார்ந்த மாதிரி அவள் கையா செஞ்சா போயிடுமே, அவ்வளவு இலேசு காணுவானாம் பாவங்களை. அல்லாஹு தஆலா நம்மளை உண்மை மூமின்களாக ஆக்கட்டும். அப்ப அன்பர்களே, அது சின்னதோ பெருசோ, தவறு தவறு தான், பாவம் பாவம் தான். அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருக்கும். அப்ப சின்ன பாவம் பெரிய பாவங்கள் பாகுபாடு செய்யக்கூடாது. மார்க்க ஞானம் இல்லாம சில குற்றங்கள் நிகழ்ந்தது பேச்சு வேறு. மார்க்க ஞானம் வந்ததுக்கு பிறகு தன்னை தற்காத்துக் கொள்றது நம்ம மேல கடமையா இருக்கு. அப்ப நம்ம மீறி குற்றங்கள் நிகழுது. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக இருக்க இல்லையோ, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு தனக்கு அதாவது தனக்கு மறுபடியும் அல்லாஹ் இடத்துல அந்த உறவை அவர்கள் செப்பனிட்டுக் கொண்டார்கள், சரி செய்து கொண்டார்கள். அந்த விதமாக நாமும் அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில் உள்ள உறவை தௌபா செய்வது கொண்டு மறுபடி அது புதுப்பிச்சு கொண்டு, ஞான பாட்டையில முந்தி என்ன எழுதுவாங்க, இமாமே கஸ்ஸாலி போன்றவர்கள் எழுதியிருக்கிற இஹ்யாஉல் உலூமுத்தீன், கீமியா சாத், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா முதல் பாடமே தௌபா. தௌபா என்ற பாடம், அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அடியான் அல்லாஹ் இடத்துல ஒப்பந்தம் செய்து, யா அல்லாஹ் நான் செய்த பாவங்கள் செய்த முடிஞ்சு போச்சு, அதை நீ மன்னிச்சிரு, இனி எதிர்காலத்துல நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் திரும்பினா தான் மறுபடியும் அவன் புது மனுஷனா வருவான். ஆக தௌபா எல்லார் பேர்லையும் கடமை இருக்கு அன்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நான் 100 தடவை தௌபா செய்யறேன்னு சொல்றேன். பெருமானாருக்கு பாவம் என்ன இருக்கு? நபிக்கு குற்றம் எங்க இருக்கு? நபிக்கு தன்பு கிடையாது, நபிக்கு பாவம் கிடையாது. அதை விட்டு பரிசுத்தமானவர்கள் உம்மத்துக்கு தாலீம் செய்தார்கள். பெருமானாருடைய நிலையை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிக்கிட்டு, ஹக் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கணும். அதாவது உம்ரா செய்ய போய் உடன்படிக்கை ஆகி
ஹுதைபியாங்கிற உடன்படிக்கையாக திருப்பி வந்துட்டாங்க. ஹிஜ்ரத்துடைய 8வது வருஷம் நினைக்கிறேன். அன்பர்களே, அப்போ இறக்கின சூராவில் அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தில் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிஹி வ மா தஅഖர, நபி அவர்களுக்கு ஹபீப் நாயகத்துக்கு அல்லாஹ் தெரியப்படுத்தினா உங்களுடைய முன் சென்று போன குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு போச்சு, அதுக்கு மன்னிப்பு. எதிர்காலத்தில் நிகழ போற குற்றங்களுக்கும் மன்னிப்பு. மா தகத்தம மின் தன்பி வ மா தஅഖர, அதனுடைய விரிவுரையில சூஃபியாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்ப நபிக்கு பாவமே இல்லையே, இந்த நன்மாராயம் எப்படி? நபிக்கு பாவம் நிகழ்றது இல்லை. நபி தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக கூட பரிசுத்த நபியா தான் இருக்கிறாங்க. அப்ப கூட அவர்கள் பாவம் நிகழ்றது இல்லை. ஏன்னா பிறவியிலேருந்தே நபிகள் பாவம் நிகழாது. அப்போ அல்லாஹு தாலா தன் ஹபீப் நாயகத்து விஷயத்துல உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் பொறுக்கப்பட்டு போச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப பேர் சொல்றாங்க முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்ட நபிங்கிறாங்க அந்த ஆயத்தை வச்சு. அப்ப அந்த பாவங்களை பொறுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அதை சூஃபியாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அது என் உள்ளத்தை கவர்ந்துச்சு. அதாவது நபி அவர்கள் இந்த ஆயத்தை இறங்குவதற்கு முன்பாக எந்த பாவத்தையும் செய்யல, விளங்குதுங்களா? ஆனாலும் காதல் மிகுதியினால நான் விளங்குற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியல, அதுல நான் ஆஜிஸா இருக்கிறேன், அல்லாஹ் தான் கிருபை செய்யும். காதல் மிகுதியினால, அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த பேரன்பின் காரணத்தினால, இமை கொட்டும் அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய மனதை வருத்தப்படுத்த கூடாது என்ற ஒரு உணர்வு நபியில சதா இருந்ததுனால சமய சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மனம் குன்றி, அதாவது சஞ்சலம் அடைந்தவர்களாக, கவலை தோர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன கவலை இருக்குமா உள்ளத்துல? அல்லாஹு தாலா 1,80,000 நபிமார்களுக்கு 1,24,000 நபிமார்களுக்கு என்ன தலைவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், சையதுல் அம்பியா ஆக்கியிருக்கிறான், இமாமுல் அம்பியா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், எல்லோருக்கும் என்ன தலைவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு அவன் மனம் வருந்தும்படியாக நான் கடந்த காலத்தில் ஏதாகிலும் செய்திருப்பேனோ என்ற ஒரு எண்ணம் வரும்போது மனம் குன்றி போவார்கள். பாருங்க, இதுக்கு மேல எனக்கு விளக்க தெரியல, நீங்க விளங்குறது அல்லாஹ் உங்களுக்கு விளக்கு. அதாவது சங்கோஷம் சொல்றது தெரியுங்களா, கூச்சம். அந்த நேரங்களில் அல்லாஹ்வுடனே சரளையாக பழக மாட்டார்கள். பழமொழி நபிக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, உலக பழக்கம் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லும். ஷைഖுக்கு ஒரு மனுஷன் துரோகம் செஞ்சுட்டான், ஷைഖ் வரையும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த மனுஷன் ஷைഖ் முன்னால வந்தா தலையத்தி கூட பார்க்க உள்ளவள் இப்படி பார்க்க. ஏன்னா கிதாபுகள் எழுதுறாங்க, எத்தனையோ ஆரிஃபின்கள் அவுலியாக்கள் தலை நிமிர்ந்து மேல் நோக்கி பார்த்ததே இல்லையா. என்ன வெக்கப்பட்டாங்க, நான் பாவியா இருக்கிறேன்னு எப்படி மேல் நோக்கி பார்க்கறது? அன்பர்களே, இதுக்கு ஹயான்னு சொல்றேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடனே தங்களுக்கு இருந்த காதல் அடிப்படையில், அந்த காதலுக்கு களங்கம் வரக்கூடிய முறையில் கடந்து போன காலத்தில் அல்லாஹ்வுக்கு மனம் வருத்தம் வரும்படியாக நான் ஏதாகிலும் செய்திருப்பேனோ என்ற எண்ணம் வரும்போது சர்க்காருக்கு சங்கோச்சம் வந்துடும், கூச்சம் வந்துருமா. அல்லாஹ் கிட்ட சந்தோஷமா பழகாம மனம் குன்றி போவாங்க. இது அல்லாஹ்வால பார்க்க முடியலன்னு எழுதியிருக்கிறாங்க சூஃபியா. அல்லாஹ் இந்த நிலையை பார்க்க முடியல. அல்லாஹ் அதோட மட்டுமல்ல, இப்போ ஒரு இதுகாலம் நான் அல்லாஹ்வுடனே இப்படி நேர்மையா நடந்துகிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் என் பேர்ல சந்தோஷமா இருக்கிறான், நான் அல்லாஹ் பேர்ல சந்தோஷமா இருக்கிறேன். எதிர்காலத்தில் அல்லாஹ் வருத்தப்படும்படியாக ஏதாகிலும் என்னை கொண்டு நிகழ்ந்திடுமோ என்று ஒண்ணு வரும். பாருங்க, 2 வருத்தம் இருந்துச்சு. கடந்த காலத்தில் அல்லாஹ் வருத்தப்படும்படியாக நான் ஏதாகிலும் செய்திருப்பேனோ ஒரு கவலை. அப்படி இதுவரை கடந்த காலத்துல இல்ல, நிகழ்காலத்துல எதிர்காலத்துல அல்லாஹ்வுக்கு வருத்தம் வரும்படியாக ஏதாகிலும் என்னை கொண்டு ஒரு செயல் நிகழ்ந்திருமோ என்றும் ஒரு அச்சம் நபிக்கு இருந்துச்சு. அந்த 2ம் வரும் பொழுது சகஜ அல்லாஹ் கிட்ட சந்தோஷமா பழகிற அவர்கள் அந்த சந்தோஷத்துல கலங்கம், உற்சாகமா இருக்க மாட்டாங்க, மனம் குன்றி போவார்களாம். அதை பார்க்க அல்லாஹ் சகிக்க இல்லை. அதனால அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னானா, நபியே ஹபீபே, நீங்கள் சிந்திப்பது போல கடந்த காலத்தில் எந்த குற்றமும் உங்களை கொண்டு நிகழ இல்லை, நான் வருத்தப்படும்படியாக நீங்க எதையும் செய்ய இல்லை நபியே. ஆனாலும் அப்படி ஏதாகிலும் நிகழ்ந்திருக்குமோ, அதனால அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்திருக்குமோ என்ற எண்ணம் உங்களுக்கு வர்றதுனால அந்த நேரம் நீங்க கிட்ட சல்லிசா பேச மாட்டேங்கிறீங்க,
சகஜமா பழக மாட்டேங்கிறீங்க. ஆகையினால நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன், அப்படி கடந்த காலத்துல நிகழ்ந்திருந்தாலும் அதை நான் மன்னிச்சுட்டேன், நீங்க சந்தோஷமா பழகுங்க. நண்பர்களை விளங்குறதுக்கு பாடு. இது பெருமானாருடைய உயர்குணம். அதே மாதிரி நபியே ஹபீபே, எதிர்காலத்தில் உங்களை கொண்டு எனக்கு விரோதமான ஒரு செயல் நடக்காது. தாங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். ஏன்? தங்களுடைய உம்மத்தை பரிசுத்தப்படுத்த வந்த தாங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். தங்களை கொண்டு தவறு நிகழாது. என்றாலும் நபியே, உங்களுக்கு ஒரு கவலை அடிக்கடி அப்படி வருது. இதுவரைக்கும் நான் நேர்மையா நடக்கிறேன், எதிர்காலத்தில் ஏதாவது தவறு நிகழ்ந்துருமோ, அல்லாஹ்வுக்கு மேல வருத்தம் வந்துருமோ, அந்த காதல் மிகுதியினால அவங்களுக்கு தான் அது தெரியாது. அன்பர்களே, அப்போ எதிர்காலத்தில் எது நிகழ்ந்துருமாங்கிற கவலை உங்களுக்கு வருது நபியே. நீங்க எதுவும் செய்ய போறதில்லை. அப்படி இருந்தாலும் அப்படி ஏதாவது நிகழ்ந்துட்டா அல்லாஹ்வுக்கு மேல வருத்தம் வந்துருமேன்னு கவலைப்படுறீங்க. அந்த கவலை வரும்போது என்கிட்ட சந்தோஷமா பழக மாட்டேங்கிறீங்க. இது என்னால பார்க்க முடியாது. எதிர்காலத்தில் அப்படி நிகழ்ந்தாலும் அதையும் மன்னிச்சிடுறேன், நீங்க சந்தோஷமா பழக. அன்பர்களே, இந்த சனதை பெற்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம் பாவங்களிலேயே ஊறி போன ஊர்கா மாதிரி பாவங்களை உருவெடுத்தவர்கள். அடிக்கடி தவறு செய்யக்கூடிய நாம் அன்பர்களே, நாம எவ்வளவு எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவை சரி கட்டுறதுல பாடுபடணும் அதை யோசிச்சு மறுபடி அல்லாஹ் தனது கட்டுறதில்லை. அன்பர்களே, தாயிஃப் மாநகர்ல பெருமானாருடைய புனித பாதங்கள் அந்த சிறுவர்கள் கல்லெறிந்ததுனால தாயிஃப் மாநகர் மக்கள் பசங்களை ஏவி விட்டான், கல்லால் அடிச்சு ஊருக்கு வெளியே துரத்திட்டு போக. அந்த கற்களால் அடிப்பட்டதுல காலில் ரத்தம் கசிய ஆரம்பிச்சு. சர்க்கார் அங்கிருந்து வந்து ஒரு திராட்சை தோட்டத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தார்கள். ஒருத்தருடைய திராட்சை தோட்டத்தில் அன்பர்களே ஓய்வு பெறும் பொழுது அல்லாஹ்வை முன்னோக்கி சொல்றாங்க, யா அல்லாஹ், தாயிஃப் மாநகர்ல ஒன்னு நபியே, உன்னுடைய நபியுடைய காலில் மக்கள் இப்படி கற்களை வீசி இப்படி இரத்தம் சிந்தியது, இந்த நிகழ்ச்சி நடந்தது. யா அல்லாஹ், என் மீது உனக்கு இருக்க வருத்தம் இதற்கு காரணமா இருக்குமையானால், அன்பர்களே கவனிங்க, இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி பலர் கல்லறிந்து காலில் ரத்தம் கசியுது, இந்த நிகழ்ச்சிக்கு என் மீது உனக்குள்ள வருத்தம் காரணமா இருக்குமையானால் உன்னை சமாதானப்படுத்தும் வரை நான் ஓய்வு பெற மாட்டேன். அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு சர்க்கார் சொன்னாங்க, யா அல்லாஹ், என் மேல உள்ள வருத்தத்தினால இல்ல, இது எனக்கு சோதனையாகவும் இருக்கலாம், என்னுடைய அந்தஸ்து உயர்த்துவதற்கு அப்படின்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா உனக்குள்ள வருத்தத்தின் காரணமாக இது இருந்தால் நான் உன்னை சமாதானப்படுத்தும் வரை ஓய்வு பெற மாட்டேன். அன்பர்களே, இதற்கு பேர் ஈமானுடைய வாழ்க்கை. அந்த பரிசுத்த நபியுடைய உம்மத்துல தான் நாம வந்திருக்கோம். நாமளும் அதே தான் நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு வாழ்வு அல்லாஹ் தான். நம்ம வாழ்வு அல்லாஹ் கையில இருக்கு. வாழ வைச்சாலும் அல்லாஹ் தான், தாழ்த்தினாலும் அல்லாஹ். அன்பர்களே, அல்லாஹ் வாழ வைத்தால் உலகமே போராமப்பட்டாலும் நம்மளை தாழ்த்த முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் வாழ வைக்கிறேன்னு நீ என்ன செய்ய முடியும்? அன்பர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது சகோதரர்கள் போராமை கொண்டார்கள், கிணத்துல கொண்டு போட்டார்கள். வழி போக்கர்கள் தண்ணி அரைச்சாங்க, ஹசத்துக்கு கையத்தை பிடிச்சி மேல வந்தாங்க, கொண்டு போய் மிஸ்ர்ல வித்து விட்டாங்க. மிஸ்ர் ஆட்சியாளர்கள் மிஸ்ருடைய அரசருக்கு பெரும் மந்திரியை போல பெரிய பதவி வகித்தார்கள். அதை சொல்லி அல்லாஹு தஆலா வ கதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த், யூசுஃபுக்கு இந்த வாழ்வை அல்லாஹ் கொடுத்தா யார் என்ன செய்யும்? அன்பர்களே, போராமைப்படுறது ஒரு தப்பான அபிப்பிராயம். நான் என்ன சொல்றேன், நாம் இன்றளவும் கூட அல்லாஹ் நம் மீது கருணை காட்டிக் கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்வை பறிக்க, நம்மை அழிக்க ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் வாழ வச்சு காமிச்சுக்கிட்டார். எந்த நிலையில நாம் அல்லாஹ்வுக்கு ஆயிரக்கணக்கான துரோகங்கள் செய்யக்கூடிய இந்த நிலை. அன்பர்களே, ஏதோ ஓரளவுக்கு நாம் இஸ்லாத்தை தாங்கி இருக்கிறோம். ஐங்காலம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இஸ்லாமிய சின்னங்களை வச்சிருக்கிறோம், இஸ்லாமிய கோலங்களை வச்சிருக்கிறோம். இதற்கும் அல்லாஹ் மரியாதை செஞ்சு. நான் சொன்ன பாருங்க, பெருமானார் கடைபிடித்த வழி, யா அல்லாஹ், என் மீது உனக்கு வருத்தம் இருந்தால் உன்னை சமாதானப்படுத்தும் வரை ஓய்வு பெற மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த குணம் நமக்கு வந்துட்டு அன்பர்களே, நமக்கு துன்யாவில் மற்றவெல்லாம் ஏங்கி செத்துப்பட வாழ்வு. நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாழ்வை பார்த்து ஏங்கி வெந்து செத்துப்படும். என்னடா இது, இவர்கள் வாழ்வை அழிக்கணும்னு பார்க்கிற, வாழ்வுக்கு மேல வாழ்வார். அல்லாஹ் வாதா செஞ்சுட்டாங்க, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, நற்செயல்கள், சாலிஹான நல்லிணக்கமான செயல்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்கள் ஆண்களாயினும் பெண்களாயினும்
மின் ஜக்கரின் அவ் உன்சா சொல்லிட்டல்ல, ஃபலனுஹ்யியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை ஒரு மனமுள்ள வாழ்க்கையாக நான் வாழ செய்வேன். அன்பர்களே, அந்த அல்லாஹ் காத்துக்கிட்டு நாம அல்லாஹு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்வுக்கு மேல வாழ்வு வாங்குவதற்கு பகரமாக அல்லாஹ்வை வருத்தப்படுத்தி அவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு நம்மளை ஷைத்தான் கெடுத்தோம். நாம நல்லவர்கள், ஷைத்தான் நம்மளை கெடுத்தோம். அவன் நம்ம ஜென்ம விரோதி. ஆகவே அன்பர்களே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்லுவாங்க, கடந்தது கடந்து போச்சு. இப்ப செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ செஞ்சதை விடப்பா, இன்னுமே செய்யலன்னு சொல்லுப்பா. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய தயாள குணத்தை நான் என்ன சொல்றேன்? நீ செஞ்சதெல்லாம் போகட்டும்பா, அதே ஒப்பாரி வேணாம். ஒரு உறுதிமொழி என்கிட்ட கொடுத்துரு இந்த மாதிரி புனிதமான நேரத்தில், யா அல்லாஹ், நான் இவ்வளவு காலமா பல விதமாக உனக்கு மாறு செஞ்சுட்டேன் ரப்பே, உன் மனசை சங்கடப்படுத்திட்டேன், உனக்கு வருத்தத்தை உண்டாக்கிட்டேன், உன் வெறுப்புக்கு ஆளாயிட்டேன் ரப்பே, இனி அந்த நிலை நீடிக்காது. இன்னுமே நான் ஷைத்தான் பேச்சை கேட்க மாட்டேன், உன் பேச்ச ஒரு ரசூலுடைய பேச்சை தான் கேட்பேன், நேர்மையாக நடப்பேன். இதுவரைக்கும் என் பேர்ல உள்ள வருத்தத்தை நீ மாத்திக்க அல்லாஹ், நீ மன்னிச்சிட அல்லாங்கிறது அதுக்காகத்தாங்க. அன்பர்களே, நீங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுடைய உயர்வை விளங்கவே. ரொம்ப பேர் அதை ரொம்ப லேசு காண்றாங்க. சில பேர் நான் என்ன பாவம் செஞ்சு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாரு அஜித்துங்க, அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டார். எப்ப பார்த்தாலும் அவங்க பயான்ல மன்னிப்பு தான் பெருசா சொல்றாங்க, அந்த மாதிரி பாவம் நாங்க என்ன செஞ்சோங்கிறாங்க. அல்லாஹ் ஒரு சமயம் அஜர்த் ரொம்ப பாவம் செஞ்சிருப்பாரு போல இருக்கு, அதே வச்சுக்கிட்டு அல் மரு யகீசு அலா நஃப்ஸின்னு எல்லாரையும் அப்படியே தன்ன மாதிரி நினைச்சிட்டு பேசுறாரு போல இருக்கு. அன்பர்களே, நான் எனக்கு சொல்லிக்கிறேன்னு நினைச்சுங்களேன், வையா எப்படி தக்குவல்லா, எனக்கு நான் புத்தி சொல்லிக்கிறேன்னு நினைச்சேன். நான் எப்பவுமே என் நஃப்ஸை பார்த்து அதான் சொல்றேன். நஃப்ஸ் இருக்குங்களே, அத அல்லாஹ் முதல்ல படைச்சு நான் யாரு நீ யாருன்னு கேட்டா அல்லாஹ் நீ தான் நான் தான் சொல்லி பிடிச்சேன். நண்பர்களே, அதற்கு பிறகு அது பசி கொடுமையை கொடுத்தான், பசியில போட்டு வாட்டி எடுத்தான். வாட்டி எடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் கேட்டான், நான் யாரு நீ யாரு? அந்த ரப்பி வாதா அப்து கேட்டுச்சு, நீ தான் என் ரப்பு, நான் அடிமை தான். நண்பர்களே, ரமலான் மாசத்துலயும் அதுக்காகத்தாங்க கொஞ்சம் பசியா வைக்கிறான்ல, அவனுடைய உயர்வு தெரியுறதுக்கு. வேற நம்மளை பட்னியா போடணும்னு அல்லாவுக்கு என்ன அவசியம் இருக்கு? நண்பர்கள், நம்மளுடைய நல்வாழ்வுக்காக, நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக. ஏன் மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா? நாம நோம்புல காமிச்சது, யா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால எவ்வளவு குத்தங்கள் செய்யும். ரமலான்ல நாமளா எதையும் சாதிச்சோன்னு நினைக்காதீங்க, அல்லாஹ் பெரிய சகாயம் செஞ்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ துஸ்ஃபது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஃபீஹில ஹீயுடைய லபீர் ரமலான் பக்கத்துல, ரமலான் மாசத்துல துஷ்ட ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கு போட்டுறான். ஷைத்தான்களை மட்டும் கட்டி போட்டுறான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா இந்த மாசம் என் ஹபீபுடைய உம்மத்தை நான் மன்னிக்க வேண்டிய மாசம். இந்த மாசத்துல என் ஹபீபுடைய உம்மத்துகள் நோன்பு நோத்து தராவி தொழுது என்ன சந்தோஷப்படுத்தி மன்னிப்பை பெற வேண்டிய மாசம். இதுலயும் ஷைத்தானை திறந்து விட்டா அவ இந்த மாசத்திலேயே உம்மத்து மன்னிப்பை, என் ஹபீபுடைய உம்மத்து மன்னிப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாம ஆக்கி விடுவான். அதனால ஷைத்தானை கட்டி போட்டான். வதுஸ்ஃபது ஃபீஹி மரதத்து ஷயாத்தின் ஃபலா யஹ்லுசு ஃபீஹி இலா மா கானு யஹ்லுசு ஃபீ கைரிஹி. ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலே அந்த ஷைத்தானுக்கு இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாச்சா பலிச்சுச்சோ, எந்த அளவுக்கு மூக்கலாம் கயிறு போட்டு இழுத்துட்டு சுத்தினானோ அந்த அளவுக்கு ரமலான் மாசத்துல ஷைத்தானுக்கு செக்கு செல்லாதுட்டாங்க. இந்த மாசத்துல அந்த ஒரு பெரிய சகாயம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அதனால தான் அன்பர்களை நாம நோன்பு வைக்கிறோம், தராவி தொழுகிறோம், அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம், லைலத்துல் கத்ர்ல கண்ணு முழிக்கிறோம். மற்ற மாதங்கள் இந்த மாதிரி ஷைத்தானை விட்டுருந்தா அல்லாஹ் கிருபை. ஆக அன்பர்களே, நமக்கு பெருமை இல்லை, அல்லாஹ் எல்லா சகாயமும் அல்லாஹ் செஞ்சிருக்க. ஆக நான் உங்கள்கிட்ட இந்த புனிதமிக்க இரவையில் உங்களுக்கு தெரியப்படுத்த ரொம்ப ஆசைப்பட்டது என்ன, எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஒரு ரிவாயத்தை நான் பார்த்தேன், மனிதர்கள் பொதுவாக பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் யார்? உடனுக்குடன் அல்லாஹ்வை சமாதானப்படுத்தணும். ஏன்னா உடனேங்க என்ன, ஒரு மனுஷன் ஒரு பாவம் செஞ்சிட்டா அந்த பாவத்தை எழுதுற மலக்கு அவசரப்படுறான். அதை நோட் பண்ணிடணும் டைரியில், நம்ம பட்டோலையில். என்ன பட்டோலை காலத்துல தான் தொங்குது அன்பர்களே, அதை அடுத்த மலக்கு தடுத்துடுறான். அவசரம் ஏன் அவசரப்படுங்க, கொஞ்ச நேரம் இருங்க, தௌபா செஞ்சாலும் செஞ்சிருவான். அப்போ ஒரு சாத், ஒரு மணி நேரம் சொல்றாங்க, அது உலமாக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஒரு சன நேரம், கொஞ்ச நேரம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு அவகாசம் கொடுக்கிறான். வெறி பிடித்து பாவம் செய்த அவன், வெறி பிடித்து நப்சு ஷைத்தானுக்கு வழிபட்டு தவறு செய்த அவன் மறு வினாடி என்ன யோசிப்பான்? ஏன் அவன் வாழ்க்கை ஏன் கையில இருக்கு,
எனக்கு மாறு செஞ்சிருக்கிறான், என் பூமிக்கு கீழே, என் பூமிக்கு மேல, என் வானத்துக்கு கீழே பகிரங்கமா எனக்கு விரோதமா செஞ்சிருக்கிறான், அவனை நான் தண்டிப்பேன்னு அவனுக்கு தெரியும். ஆகையினால அல்லாஹ்வுடைய கோபம் வர்றதுக்கு முன்னால அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்று என்ன தௌபா செய்வான் என்று அந்த பாவத்தை எழுதுற மலக்க தாமதப்படுத்து. அன்பர்களே, சரி, அல்லாஹ் எதிர்பார்த்தபடி அவன் தௌபாவை செஞ்சிட்டான். யா அல்லாஹ், ஷைத்தான் பேச்சை கேட்ட ரப்பே என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், நான் ஓ அடிமை, ஓன் பேச்சை கேட்டிருக்கணும், ஷைத்தான் பேச்சை கேட்டேன், என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் என்று மன்னிப்பு கேட்டால், அன்பர்களே, அந்த பாவத்தை எழுதாம தான் இருக்கிறாங்களே, எழுதுறது தாமதப்படுத்தி இருக்கு. தௌபா செய்யறானா, அந்த 1 மணி நேரம் தௌபா செய்யாடி எழுதுறாங்க. அந்த 1 மணிக்குள்ளால அவன் தௌபா செஞ்சிட்டா பாவத்தை எழுதுற மலக்கு எழுதுறது இல்ல, நன்மை எழுதுற மலக்கு தௌபா செஞ்சாலும் ஒரு நன்மை எழுதிடுறான். இது பாருங்க, செஞ்சது பாவம், எழுதுனது நன்மை. உங்களுக்கு கணக்கு சரியா விளங்கல. அந்த பாவத்தை செஞ்சவன் 1 மணி நேரத்துக்குள்ள தௌபா செஞ்சிட்டதுனால பாவத்தை எழுதுற மலக்கு எழுதல, அவர் தாமதப்படுத்துறார். நன்மை எழுதுற மலக்கு என்ன செய்யறாரு, இவன் தௌபா செய்தான் ஒரு நற்செயல் எழுதி. அன்பர்களே, தௌபா நற்செயல். தௌபா செய்வது அல்லாஹு தஆலா தன் திருமறையில இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லிட்டான். யாராச்சும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொஞ்சம் சத்தம் போட்டு தௌபா செஞ்சு, அல்லாஹ் நான் அப்படி பாவம் செஞ்சுட்டு இப்படி பாவம் செஞ்சு என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், நான் தௌபா செய்றேன் அல்லாஹ்னு சொன்னா இருக்கிறவெல்லாம் திட்ட ஆரம்பிச்சு, அயோக்கிய பையன் செஞ்சது பார்த்தா மன்னிப்பு கேட்கிறான். ஏன்னா இது நம்ம குணம். இது அல்லாஹ் என்ன சொல்றான், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரிய வைக்கிறான். அன்பர்களே, அதுல அரபியில இன்னல்லாஹ் சேர்த்திருக்கிறான், ரஃபே ஷக்குக்காக. நீ சந்தேகப்பட போற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே. பாவம் செய்த அந்த அடியான் அவன் தௌபா செய்து என்னை சமாதானப்படுத்திக் கொண்டான், அவன் மன்னிப்பு தேடிக் கொண்டான், என்னை வருத்தப்படுத்தியவன் அந்த தௌபாவை கொண்டு என்ன சந்தோஷப்படுத்திட்டான், நான் அவனை பிரிய வைக்கிறேங்கிறான். ஆனா அன்பர்களே, மனுஷன் அல்லாஹ் தான் பார்வையை மாத்திக்கிறான். அத்தாயிபு மின தன்பி கமல்லா தன்ப லஹு, தௌபா செய்யக்கூடியவன் பாவம் இல்லாத ஒருவனை போன்றவனே ஆயிடும். அத்தாயிபு மின தன்பி, பாவங்களை விட்டு தௌபா செய்யறவன், கமன் லா தன்ப லஹு, யார் பாவமே செய்யலையோ அவனை போலவே ஆயிடுறான். அவன் பாவம் செய்யாத மனுஷன், இவன் பாவம் செஞ்ச மனுஷன். பாவம் செய்யாத மனுஷன் நல்லவன், அவனை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செஞ்ச மனுஷனை ஏன் நேசிக்கணும்? இந்த பாவம் செய்த மனிதன் தௌபா செய்து அல்லாஹ்வை சமாதானப்படுத்துறானே, அதனால அல்லாஹ் அவனை நேசிக்கிறது. அன்பர்களே, அப்ப தவ்வாபீன்கள், பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள் மஹபூப் ஆயிடுறாங்க, அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. ஏன்னா இது பெரும் பாக்கியம் இல்லைங்களா? சிரமம் என்ன இருக்கு? இல்லம்மா ஏதாகிலும் இப்படி கன்னத்துல அடிச்சுக்கணுமா தௌபாண்டு, அது இல்ல அன்பர்களே. அல்லாஹ் இடத்துல வசகஸ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. யார் நான் தௌபா செஞ்சு அல்லாஹ் அளவுல மீள்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தௌபானா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் அந்த தவறு நான் இனிமே செய்யல. சரி, நீ இனிமே செய்யலன்னு சொல்லும் போது அன்பர்களே, கேரண்டி ஏதாச்சும் இருக்கா? நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நாம பல தடவை தௌபா செஞ்சிருக்கோம். கேரண்டி இருக்கா? யா அல்லாஹ், பாவத்துக்கு ஷர்த் அது. பாவத்துக்கு தௌபா செய்யும் போது இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த பாவத்தால மீள மாட்டேன் அல்லாஹ் கேரண்டி கொடுக்கும். அல்லாஹ் சொல்லணும், உறுதிமொழி சொல்லணும். ஆனா அன்பர்களே, சொல்லும் போது அல்லாஹ்வுக்கே தெரியும், இப்போ சொல்றான் மறுபடி செய்வான். இப்போ சொல்றான், ஒரு சந்தர்ப்பம் வரும் மறுபடியும் அந்த பாவம் செய்வான். விளங்குச்சுங்களா? இது ரப்புக்கு தெரியத்தான் செய்யும். பின்னையே மன்னிக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், செய்தது பாவம், அது அல்லாஹ்வை வருத்தப்படுத்திருச்சு, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு என் மேல இந்த முஹப்பத் குறைஞ்சு போச்சு, அல்லாஹ் என் மேல வருத்தமா இருக்கிறான் என்று என் அடியான் உணர்ந்து கொண்டான்ல, அதை என் அடிமை தெரிஞ்சுக்கிட்டான்ல. எனக்கு மாறு செய்ததுனால என்னுடைய சந்தோஷம் போய் எனக்கு வருத்தம் வந்துருச்சுன்னு என் அடிமை தெரிஞ்சுக்கிட்டானே, என்னை சமாதானப்படுத்துறதுக்கு பாடுபட்டான்ல. அன்பர்களே, அதனால மனுஷன் தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் பாவம் செய்ய மாட்டான்னு அர்த்தம். நிகழலாம், தக்தீர்ல இருந்தா நிகழலாம், எழுதி முடிச்சு விட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அப்பப்ப தௌபா செஞ்சுக்க. அன்பர்களே, வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருக்க, விசாலமா வச்சிருக்க. ரொம்ப தயாள குணம்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அல்லாஹ்வை யாரும் கொடூரமா விளங்காது. ஒரு ஹிகாயத்து பார்த்து, ஒரு மனுஷன் ஒரு ஆலிம் இடத்துல போய், ஒரு ஆலிம் இல்ல பல ஆலிம்கள் எடுத்து தன்னுடைய பாவங்களை சொல்லி அதுக்கு பரிகாரம், நான் தௌபா செஞ்சு மீண்டா எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டான்.
அவன் பாவங்கள் எடுத்து சொன்ன உடனே பயந்து போய் இதையுமா அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் அங்கங்கே வெட்டி வீழ்த்தி விட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி பல பேர்கிட்ட கேட்டு உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னவர்கள் எல்லாம் வெட்டி விட்டாங்க. என்ன மன்னிப்பு இல்லை, நீ என்னது பூமியில் இருக்கிற. கடைசியில் ஒருத்தர் போய் சேர்ந்தான். அவங்க சொன்னாங்க, நீ பாவம் செய்த மண்ணை விட்டு வேற ஒரு மண்ணுக்கு போயிடு, அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் செஞ்சிருப்பா. என்ன ஹிஜ்ரத் ஹகீகி அதாங்க அன்பர்களே. அவன் அந்த வேற ஒரு ஊருக்கு போனான், அங்கே போய் தௌபா செய்யலான். நடுவழியில மவுத்து வந்துருச்சு. நடுவழியில மவுத்து வந்துருச்சுங்க. மவுத்து வந்தா மட்டம் மல்லாக்க உழுந்து செத்து போயிட்டான். அவன் உளுந்து சாகும் பொழுது கை இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் நீட்டி போட்டுக்கிட்டான். ஏன்னா நம்ம எந்த ஊருக்கு போறோமோ எங்க போனாலும் நமக்கு மன்னிப்பு இருக்குன்னு சொன்னாலும் அந்த அஜர்த்து, அந்த ஊருக்கு நெருக்கமா போயிடுவோம். உளுந்தவன் கையை கொஞ்சம் நீட்டிக்கிட்டான். நீட்டி அந்த பக்கத்துல ஆக முடிஞ்சதுக்கு பிறகு ரஹமத்துடைய மலர்களும் அதாபு செய்யற மலர்களும் தர்க்கம் செஞ்சுக்கிட்டான். இவனை எந்த கூட்டத்தில் சேர்க்கிறது? ஏன்னா இன்னும் தௌபா செஞ்சு முடிக்கல. தௌபா செய்யற நாட்டத்தோட கிளம்பி இருக்கிற நடுப்புற மவுத்து வந்துருச்சு. இவனை எதுல சேர்க்கிறது? பஞ்சாயத்து அல்லாஹ் தான் பண்ணா, ரெண்டு ஊரையும் அளந்து பாருங்க, எந்த ஊருக்கு நெருக்கமா இருக்கு அதுல சேருங்க. கடைசியில உழும்போது கையை கொஞ்சம் நீட்டி போட்டானே, அந்த கை நீட்டின அளவுல எந்த ஊர்ல போய் தௌபா செய்யறது அந்த ஊருக்கு நெருக்கமா போயிட்டான். அட 2 அடி 3 அடி வித்தியாசத்துல அந்த ஊருக்கு நெருக்கமா போயிட்டான். அல்லாஹ் சொன்னா மன்னிக்கப்பட்டவர்களையும் சேர்த்து. நண்பர்களே, கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டா அல்லாஹு தஆலாவை சமாதானப்படுத்தி. ரொம்ப பேர் அல்லாஹ்வை கொடூரமானவனாக விளக்குறான். நான் தௌபா செஞ்சா என்னையும் அல்லாஹ் இனிமே சேர்த்துக்குவான், நான் செஞ்ச அக்கிரமம் பூமி தாங்காது, நான் செஞ்ச அக்கிரமம் வானம் தாங்காது, என்னையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற இந்த மாதிரி சில எண்ணங்களை ஷைத்தான் போட்டு அவனை இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் விட்டு தூரமாக்கிறான். அப்ப அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான்? நான் கெட்டதை கெட்டேன், பாக்கி இருக்கிற பாவத்தையும் செஞ்சு விட்டு செத்து போயிடுவோம். அன்பர்களே, அப்படி அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தயாளன்.